இன்ஸ்டாகிராம் தான் ஈஸி கான்டாக்ட். ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரொஃபைல். அது ஃபேஸ்புக் இப்போ ஆக்டிவாகவும் இல்லை, எல்லாம் டல் ஆகிடுச்சு. எக்ஸ் வலைதளத்தில் இவங்கெல்லாம் வர முடியாது. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து டிக்டாக்ல இருந்தாங்களா கோமாளிகள், அவங்க அப்படியே இதில் இருக்காங்க. அவன் இன்ஸ்டாகிராம் மூலயமா அந்த தண்டராம்பட்டு பகுதியை சேர்ந்து அது போக்சோ மைனர் பொண்ணுக்கு அப்படியே வலை வீசி அது அப்புறம் வந்த பிறகு இந்த 8 பேரும் சேர்ந்து அதோட பாலியல் பண்ணுறதுக்காக வழக்கு முதல் கட்ட விசாரணை. அதில் ஒருத்தன் டக்குன்னு என்ன செய்யணும், அந்த குழந்தை தூங்கிட்டு வேறு 3 குழந்தை கழுத்தில் நைஃப் வச்சுட்டான். கத்துனா குழந்தைய குத்திடுவோன்னொன்னே வேறு என்ன பண்ண முடியும்? கணவன் கண் எதிரே கணவனையும் அடித்து போட்டான். கணவன் கண் எதிரவே அவன் மனைவியை வந்து இதை விட கொடுமை என்ன, உடல் ஒரு பாலியல் பண்ணி. ஸோ அவங்க கேட்க போனால் ஒரு குழந்தைங்களாம் கை தூக்குது. என்னை அந்த தாத்தா அப்படி பண்ணார், இந்த தாத்தா பார்த்தா பெரிய மண்ணில் அப்யூஸ் பண்ணது. அந்த அப்யூஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற கேப்பில் அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு வேணும் அதை ஏற்றி விட்றதுன்னு சொல்லிட்டு போனால் கிழட்டு பசங்க இந்த வேலையை பார்த்து. அங்கே பார்த்தா பள்ளிக்கூடத்தோட தாளாளர் 4வது படிக்கிற குழந்தைகிட்ட என்ன எனக்கு ஒன்றும் புரியல, அது என்ன மாதிரி மனநிலை. ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய பாலியல் தொல்லைகளில் அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டீச்சரை உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அவர் வேற ஒரு ஸ்கூலுக்கு இடமாற்றப்படுறாங்க. ஆனால் அதே டீச்சர் தான் வேற இன்னொரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்டாகவும் போகிறாரு. ஏமா ஜிபி முத்தையும் ரவுடி பேபி சூர்யாவையும் அழைச்சி அந்த கிஃப்ட் கொடுக்குறான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தோட யோகியதை எண்ணத்தில் இருக்குது. பீச்சில் ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்கட்டும், நான் மறுக்கலை. ஆனால் ஒரு போலீஸ்காரர் வந்து நீ இந்த புருஷன் முன்னாட்டியான்னு கேட்குறாரு. நீ எப்படி புருஷன் முன்னாடின்னு கேட்க போச்சுன்னு சொல்லி இவங்க வீடியோ போடுறாங்க. அந்த போலீஸ்காரங்க பார்க்குறதுக்கு ஒரு சைட்லேருந்து பார்த்தா தப்பாக தெரியும். அப்போ இப்போ எதுவுமே உங்களை கேட்காம இல்லை, ஒரு பீச்சில் இவ்வளோ நேரத்துக்கு மேலே பீச்சில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடில் நீங்கள் எழுந்து போங்கன்னு சொல்லியிருந்தா அது வேறு. அங்கே போய் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கேட்கணுன்ற அவசியம் அங்கே இல்லைல்ல. அதுக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? வீடியோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எடுத்த எடுப்புலேயே வீடியோ. என்ன பெரிய வீடியோ, எல்லாம் ஜேர்னலிஸ்ட் ஆனிங்களா, எல்லாம் ஆளாளுக்கு செல்ஃபோனை தூக்கி போட்டாங்க. தண்ணி அடிக்க பொண்டாட்டி காசு தரல, தூங்கிட்டாங்க. இவன் என்ன செய்கிறான், ஒரு கல்லை தூக்கி தம்முன்னு கல்லை போடுறான். பார்த்தா அது அவனுடைய பொண்டாட்டி இல்லை, அது அவனுடைய குழந்தை பையன், தூங்கின பொண்ணு தலையில் விழுந்து கல் விழுந்து கொள்கிறான். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிரைம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு குற்ற சம்பவங்கள் பற்றி பேசுறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் இணைஞ்சிருக்காரு. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சரி, இன்னைக்கு திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு பகுதியில் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு பெண்ணுக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அதில் ஒரு 8 பேர் கைது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதில் என்ன நடந்தது? இந்த மாதிரியான தொடர்ந்து சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே வரோமே. இல்லை, இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பில் தான் அந்த ருத்ரவேந்தன் அப்படிங்கிற பையன் தான் வந்து ஃபஸ்ட்டு டிரைவராக இருந்திருக்கான் திருவண்ணாமலை பகுதியில். அவன் இன்ஸ்டாகிராம் மூலயமா அந்த தண்டராம்பட்டு பகுதியை சேர்ந்து அது போக்சோ மைனர் பொண்ணுக்கு அப்படியே வலை வீசி அது அப்புறம் வந்த பிறகு இந்த 8 பேரும் சேர்ந்து அதோட பாலியல் பண்ணிட்டதாக வழக்கு முதல் கட்ட விசாரணை. ப்ளஸ் அதை வந்து சௌந்தர்யான்னு சொல்லிட்டு செஞ்சி பகுதியில் உள்ள ஒரு ப்ராஸ்டியூட்கிட்ட அந்த பொண்ணை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க வந்து அதை பாலியல் தொழிலுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் காவல்துறை வழக்கு பேசுகிறாங்க. அந்த 8 பேர் கைது பண்ணியிருக்காங்க. வேலூர் மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க இவங்களை. இது முதல் கட்ட விசாரணை. சௌந்தர்யாவை ஒரு ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வெளியாகிருக்கு. இது பிறகு உள்ள தகவல்களை அவங்கள கஸ்டடி எடுக்கணும். கஸ்டடி எடுத்தால் அதோட உண்மை நிலவரம் தெரியும். இதே மாதிரியான ஒரு கேஸு திருப்பூர்லேயும் ஒரு வடமாநில போக்சோ கேஸாகவே பதிவாகி இருந்தது. ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை அப்படிங்கிறது. அந்த கேஸில் என்ன நடந்தது, அதனுடைய விசாரணைங்கிறது எப்படி? அதாவது கோவை குனியாமுத்தூர் அந்த பகுதியை சேர்ந்த அந்த சிறுமி வந்து 17 வயசு. அந்த பொண்ணுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் தான் ஈஸி கான்டாக்ட். ஃபேஸ்புக்குங்கிறது ஒரு டைப் ஆஃப் ப்ரொஃபைல். அது ஃபேஸ்புக் இப்போ ஆக்டிவாகவும் இல்லை, எல்லாம் டல் ஆகிடுச்சு. எக்ஸ் வலைதளத்தில் இவங்கெல்லாம் வர முடியாது. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து டிக்டாக்ல இருந்தாங்களா கோமாளிகள், அவங்க அப்படியே இதில் இருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கல்ச்சர் உருவாக்கி இவங்க வச்சுருக்க டிபிலேருந்து எல்லாமே ஃபேக் வச்சு ஏஜ்லேருந்து எல்லாம் மாற்றி கொடுத்து வச்சுருக்காங்க. இவங்க மெதுவாக அந்த பையன் வந்து அதுட்டு அந்த காலேஜ் பையன் பேசி லைன் எடுத்து என் ரூமுக்கு வாங்க அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து போதை மதுபானத்தை பியரு இதெல்லாம் குடிக்க வச்சு அந்த பொண்ணை கொஞ்சம் போதை ஏறின பிறகு இவங்க பசங்க ஒரு 7 பேருக்கு ஃபோன் பண்ணி வாங்கடான்னு சொல்லி 7 பேரும் அதோட பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டு நான் அந்த பொண்ணை காலையில் அனுப்பிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் கழிச்சு
பாட்டிகிட்ட சொல்லிட்டது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு. அப்புறம் பாட்டி எடுத்து போய் புகார் கொடுத்த பிறகு தான் காவல்துறைக்கு நடவடிக்கை எடுத்து இவங்க 7 பேரை கைது பண்ணுறாங்க. 7 பேரும் கல்லூரி மாணவர்கள் போக்சோ வழக்கில் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு புறம் கொடுமையாக இருக்குன்னா, ஒரிசா தம்பதியினர் கணவன் மனைவி ஒரு குழந்தை 3 வயசு குழந்தை அதோட வேலை தேடி வர்றாங்க திருப்பூருக்கு. திருப்பூர் போயிருக்கலாம், ஃபுல்லாக நார்த் இந்தியன் மாதிரி தான் இருக்கும். சவுகார்பேட்டை போனால் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி திருப்பூர் போனால் நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணணும். திருப்பூர் கோயம்புத்தூர் ஆல்சோ அப்படி தான் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த 2 பேரும் வேலை தேடி பார்த்து வேலை கிடைக்கல. பஸ் ஸ்டாண்டில் வந்து எங்கே போகிறதுன்னு தெரில அவங்களுக்கு. ஏன்னா ஒரியா பேசுகிறவங்க கம்மி, ஒரியா பேசுகிற மொழி ஹிந்தி ஃபுல்லாக பேசுகிறாங்க. அப்போ இவனுக்கு பீகாரை சேர்ந்த இந்த பசங்க 3 பேர், 2 பேர் மேஜரு, ஒரு பையன் மைனரு. இவனுக்கு 3 பேர் என்ன செய்கிறானுங்க, பேசி வாங்க வேலை கிடைக்குது, நாங்கள் வேலை ஏற்பாடு பண்ணுறோம், அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு நல்லவங்க மாதிரி பேசி அழைச்சிட்டு போய் நைட்டு டிஃபன்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நைட்டு ஒரு மிட் நைட் ஒரு 12-1க்கு அந்த லேடிக்கிட்ட பாலியல் செக்ஷுவல் அபியூஸ் இறங்குறானுங்க. இவங்க கத்த ஆரம்பிப்பாங்கல்ல, கத்த ஆரம்பிச்சோன்னா இப்போ நம்ம இங்கே கற்று 4 பேர் வருவாங்க. அங்கெல்லாம் கற்றுனா வர மயந்திக்காரனுங்க தான் ஃபுல்லாக இருக்கானுங்க. குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறானுங்களா. அது இப்போ இடையில கூட பார்த்துருப்பீங்களே, ஒரு 50 பேர் விரட்டிட்டு போகிறாங்க நம்ம ஆளுக்கு அடிக்கிறதுக்கு. அவன் ஒரு இடத்துலேருந்து வந்தாமல் ஒரு 200 பேர் செதறி விடையாந்தாங்க, அட்டி மண்டலம் உடச்செடுத்தானுங்க. சத்துனாலே யாரும் வரமாட்டாங்க. அதில் ஒருத்தன் டக்குன்னு என்ன செய்யணும், அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்தவர் 3 வயசு குழந்தை, அது கழுத்தில் நைஃப் வச்சுட்டான். வச்சுட்டு கத்துனா குழந்தைய குத்திடுவேன்னொன்னே வேறு என்ன பண்ண முடியும். கணவன் கண் எதிரே, கணவனே அடித்து போட்டானுங்க. கணவன் கண் எதிரவே அவன் மனைவியை வந்து இதை விட கொடுமை என்ன, உடல் ஒரு பாலியல் பண்ணி அப்புறம் காலையிலே போய் தேடி பிடிச்சி இங்கே ஸ்டேஷன் விசாரித்து ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் அவங்க 3 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அதாவது டே பை டே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டோடைய கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே போகிறதா நினைக்கிறேன். அப்படியே ஒன் பை இப்போ ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு 13 பெண்ணுங்கள்ட்ட ஒருத்தன் தவறாக நடந்திருக்காங்க, அவனை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்க, அப்போ மானாமதுரையில் பார்த்தீங்க, மானாமதுரையில் ஃபுல்லாக கிளவனுங்க. அப்புறம் இங்கே பள்ளிக்கூடத்தோட தாளாளர் ஒருத்தன் மணப்பாறையில். இதோட கிராஃபு பாருங்கள் அப்படியே ஏறிக்கிட்டே போகுது. இப்போ இது வந்து அதிகமாக வெளியில் தெரியுதா இல்லை அதிகமாக நடக்குதான்னே தெரியல. இப்போ ஏன்னா மீடியாலாம் வளர்ந்துட்டு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, ஒரு தகவலை உடனே பரிமாற முடியுது. அப்போ இதோட கிராஃப் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த கிராஃபை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா, இப்போ தனிப்பட்ட முறையில் உள்ள பிரச்சனையை வந்து போலீஸாக அவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு அப்யூஸ்மெண்ட் நடக்குதுன்னா அது நீங்கள் தான் வெளில வந்து சொல்லணும். இது போலீஸ் என்ன செய்யுது, உளவுத்துறை என்ன செய்யுதுன்னா நம்ம பதில் சொல்ல முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் நடந்ததெல்லாம் தப்புமா, அதுக்கெல்லாம் இப்போ காவல்துறை பொறுப்பேற்று தான் ஆகும். ஏன்னா இவ்வளோ பெரிய கண்காணிக்காமல் எப்படி நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருப்பீங்க அப்படின்றது. இப்போ மானாமதுரையில் நடந்த அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நட வாரியம் இருக்காங்களா, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் பேட் டச் குட் டச்சை பற்றி பாடம் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக அப்படி பேட் டச் குட் டச்சுன்னு சொல்லக்கூடாது, பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல், சேஃப்டி டச் ஆர் நாட் சேஃப்டி டச், இப்படி தான் பாடம் நடத்தணும். அதேமாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸுங்கிறாங்க. ப்ரைவேட் பார்ட்ஸ் எப்படி நம்ம உடம்புல காது மூக்கு வாய் இருக்க மாதிரி நம்மளுடைய அந்த உறுப்புகளும் நம்மளோட உடம்பு சார்ந்த ஒரு ஆர்கன்ஸ் தான். அதை போய் ப்ரைவேட் பார்ட்ஸுக்கு பாடம் நடத்தக்கூடாது. நம்ம உடம்போட ஆர்கன்ஸ் தான் அது. கண்ணை குத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி தானே ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லி டியூன் பண்ணணும். ஸோ அவங்க கேட்க போனால் ஒரு குழந்தைங்களாக கை தூக்குது. என்னை அந்த தாத்தா அப்படி பண்ணார், இந்த தாத்தா பார்த்தா பெரிய மண்ணில் அப்யூஸ் நடந்துருக்கு. அந்த அப்யூஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற கேப்பில் அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகணும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு வேணும் வரும் அதை ஏற்றி விட்ருக்குன்னு சொல்லிட்டு போனால் கிழட்டு பசங்க இந்த வேலையை பார்த்தது. இந்த கொடுமை அப்படி இருக்குது. அங்கே பார்த்தா பள்ளிக்கூடத்தோட தாளாளர் 4வது படிக்கிற குழந்தைகிட்ட என்ன எனக்கு ஒன்றும் புரியல, அது என்ன மாதிரி மனநிலைன்னு. இது எனக்கு எப்படி திரும்ப அவர் மாறலாம் நான் யோசிக்கிறேன், இது எப்படி இருக்க முடியும்னு. கொஞ்சம் உளவியலாக ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே உள்ள பொண்ணுக்கிட்ட பேசணும், அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் என்னை பிடிச்சிருந்தா தான் என்னை ஒரு பொண்ணு அட்மிட் பண்ண போகுது, என்னை நேசிக்க போகுது. ஏன்னா அதுவும் இல்லைன்னா நான் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆஃப் மணியாவது செலவு பண்ணியாகணும் தானே. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஒன்று செருப்பு கட்டி அடிச்சிருவாங்க, இல்லை போய் போலீஸில் சொல்லிடுவாங்க, இல்லை உங்கள் சொந்த பந்தம் அண்ணன் தம்பியெல்லாம் கூட்டியாந்து வம்பளத்துருவாங்க. கரெக்டு தானே. ஆனால் குழந்தைங்க வந்து எதிர்த்து டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு சொசைட்டி. அவங்களுக்கு தெரியவே தெரியாது நமக்கு இப்படி அப்யூஸ்மெண்ட் ஆகுது. இந்த செல்லை கொடுத்தா குழந்தை பார்த்துட்ருக்கோம், அதுக்கு என்ன தெரிய போகுது. ஆனால் இந்த பாலியல் அரக்கர்கள் அந்த குழந்தைகளை அப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது, மாரல் பார்வையாக இருக்குது. இப்போ நம்ம யாரை கண்டு இங்கே ஒப்படைக்கிறதே தெரிலம்மா. ஒரு மயிலாப்பூரில் ஒரு கேஸுமா, அவன் தாத்தா மகள் வைத்து குழந்தையோட பாலியல் பண்ணுறான். அந்த குழந்தைக்கு வயசு 5. மகள் வைத்து குழந்தைன்னா பேத்தி இல்லையா அது உனக்கு, பேத்தி. அப்போ அப்யூஸ் பண்ணுறான். இது எங்கே போய் நம்ம யாருக்கிட்ட நம்ம குழந்தைய ஒப்படைக்கிறது சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருந்தால் பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் செக்ஸுவல் அப்யூஸ் இருக்குதுன்னு நினைக்காதீங்க.
ஆண் குழந்தைகளும் அதை விட அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். டேட்டாவே இருக்குது. பெண் குழந்தைகளாவது நீங்கள் ஒரு செக்யூரில் வச்சுருக்கீங்க, ஆண் குழந்தைகள் இன்னும் ஒரு படி மேலே போங்க. எல்லாருடைய சைல்டுஹுட் லைஃப்பையும் கேட்டு பாருங்கள், மறக்கவே மறக்காது. அது பேட் மெமரிஸ் இல்லது. நல்ல பக்கங்களை விட கெட்ட பக்கங்களே மூளை ஞாபகம் வச்சுருக்கும். எல்லார் லைஃப்லேயும் அது நடந்திருக்கு. இப்போ அதிகமாக இருக்குது. இதை அடக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, கைது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இது நிரந்தர சொல்யூஷனை நோக்கி இதை பயணிக்கலாம். ஆனால் அரசு பள்ளிகளில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் தொல்லை, ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாலியல் தொல்லைகளில் அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டீச்சரை உடனே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அவர் வேற ஒரு ஸ்கூலுக்கு இடமாற்றப்படுறாங்க. ஆனால் அதே டீச்சர் தான் வேற இன்னொரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்டாகவும் போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு தவறு செஞ்சவருக்கு என்ன இங்கே தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து மாற்று இடத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, சஸ்பென்ஷன் தான். அதுதான் வழக்கு. எஃப்ஐஆர் விழுந்தாலே ஒன்ஸ் எஃப்ஐஆர் லான்ச் ஆகிட்டாலே இஃப் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி சஸ்பெண்ட் தான் முதல்ல நடக்கும். ஆனால் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இதே வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் சீஃப் கெஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்றது வந்து அப்போ அந்த கூப்பிட்ற பள்ளிக்கூடத்தை ஏமா ஜிபி முத்தையும் ரவுடி பேபி சூர்யாவையும் அழைச்சி வச்சு கிஃப்ட் கொடுக்குறான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தோட யோகிதை என்னத்தில் இருக்குது சொல்லுங்கள்? ஸ்கூலிங்கிறது வந்து நம்மளை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துகிற ஒரு இடம் இல்லையா? சொத்தான் அவ்வளோ சம்பளம் தர்றாங்க. மணப்பாறை ஸ்கூலில் நடந்துச்சு, அது என்ன அரசு பள்ளி? அது தனியார் பள்ளி இல்லையா? அது அஃபென்ஸ் எங்கே நடந்தா நம்ம இதில் என்ன? அரசு பள்ளி என்ன, தனியார் பள்ளி என்ன? அரசு பேருந்தானே, தனியார் பேருந்தானே, எல்லாம் அஃபென்ஸ் தானம்மா. இதை விட பாருங்கள், இங்கே நம்ம ட்ரெயினில் வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து பாலியல் அப்யூஸ் பண்ணி ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்றான். ரயில்வே போலீஸ் நம்மள்ட்ட இல்லை, அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம நாட்டில் நடந்த குற்றம் தானே. காவலருக்கே இங்க சென்னையில ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பாலியல் தொல்லை வருது. இந்த மாதிரியான குற்றங்கள் சட்ட ஒழுங்கு தானே கேள்விக்குறியாக்குது. இல்லை, நான் மறுக்கலம்மா. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது நான் ஒத்துக்கிறேன். பாதுகாப்பு குறைவாக இருக்குது. இரவில் பெண்களுக்கு நடக்கிற அப்யூஸ்மெண்ட்டு எதையுமே இங்கே நம்ப முடியலம்மா. கிளம்பாக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிது, அது ஆட்டோவில் அழைச்சிட்டு போகணும். நல்ல வேலை அந்த பொண்ணு அந்த அங்கே நீங்கள் பாராட்டணும்ல, அந்த காவலன் செயலி, அதில் தானே அந்த பொண்ணு தப்பிச்சுது. அந்த மெசேஜ் அனுப்பினோடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்கல்ல, பாலத்துக்கு கீழே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம எதையும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லைம்மா. இங்கே முதல்லம்மா நம்மளும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சூழ்நிலை தான் இருக்குது. நாங்கள் மேல் தாம்மா, யுவர் ஃபீமேல், ஐ எம் மேல். பட் எங்களுமே ஒரு சொல்கிறேன், ஒரு 10 மணிக்கு மேலே இருக்குன்னா நாங்கள் ஒரு ஜாக்கிரதையான இடத்துல தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா எங்களையும் அடித்து செல்ஃபோனை பிடுங்க முடியும், எங்கள் நகநட்டை பிடுங்க முடியும் தானே. அப்படி தானே இருக்குது இங்கே நிலவரம். சொசைட்டி அப்படி மாறி போச்சுமா. அப்போ மாற உள்ள நம்மளுமே பாதுகாப்பாக இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் தானேம்மா இங்கே இருக்குது. எல்லாருமே சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூலேருந்து ஆரம்பிச்சு நான் அந்த பாப்பாவுக்கு நடந்த அநீதிக்கு நான் ஆதரவு கொடுக்கல. ஆனால் நம்மளும் சேஃபர் ஜோனாக இருக்கணும். பீச்சில் ஒரு 2 பேர் உட்காந்துருக்காங்க, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருக்கட்டும், நான் மறுக்கலை. ஆனால் ஒரு போலீஸ்காரர் வந்து நீ என்ன புருஷன் முன்னாட்டியான்னு கேட்குறாரு. நீ எப்படி புருஷன் முன்னாடின்னு கேட்க போச்சுன்னு சொல்லி இவங்க வீடியோ போடுறாங்க அந்த போலீஸ்காரர் மேலே. பார்க்குறதுக்கு ஒரு சைட்லேருந்து பார்த்தா தப்பாக தெரியும். அப்போ எதுவுமே உங்களை கேட்காம இல்ல, ஒரு பீச்ல இவ்வளவு நேரத்துக்கு மேல பீச்ல இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடுல நீங்க எழுந்து போங்கன்னு சொல்லியிருந்தா அது வேற. அங்க போய் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கேட்கணும்ன்ற அவசியம் அங்க இல்ல. என்ன கேட்கணும்னு சொல்லுங்க. இல்ல, ஒரு கட்டுப்பாடு இருக்கு, இவ்வளவு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அந்த பீச்ல இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நீங்க அனுப்பி விட்டுருக்கலாம். குறிப்பிட்ட நேரம் இன்மைங்கிறது நான் தருங்கம்மா. அங்க உங்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட்டுச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது சொல்லுங்க. ஏதோ ஒரு 4 பேர் 5 பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்து நீங்கள் ஒரு ஆள் தான் உங்கள் ஹஸ்பண்டாகவே இருக்கட்டும். நான் அது அந்த கருத்துக்குள்ளே ஃபேக்ட்டுக்குள்ளேயே நான் போகலை. அது உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் அண்ணனாக கூட இருக்கட்டும், நான் அதை பற்றியெல்லாம் சொல்லலை. உங்களுக்கு ஒரு அப்யூஸ்மெண்ட் ஆனால் என்ன சூழ்நிலை ஆகுங்கிறது என்னோட கேள்வி. அதுக்கு ப்ராப்பர் ஆன்சர் சொல்லுங்க. அதுதான் சார். அங்க வந்து இப்போ இவ்வளவு நேரத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ரூல் இருக்குன்னா, அங்கிருந்து நீங்க இங்க இருக்கக்கூடாது, இந்த டைமுக்கு மேல பீச்ல இருக்கக்கூடாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றது சொல்லியிருக்கலாமே. அங்க போய் ஹஸ்பண்ட் 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்துருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு முன்னாடி என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? வீடியோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எடுப்பிலே வீடியோ. என்ன பெரிய வீடியோ எல்லாம் ஜேர்னலிஸ்டாக நீங்களாம் எல்லாம் ஆளாளுக்கு செல்ஃபோனை தூக்கி பிடிச்சாங்க. பஸ்ஸில் 3 பசங்க உட்காந்துருக்காங்க. நான் பசங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவேன். சீட்டில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் மடியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அப்படியே வீடியோ அப்படியே எந்திரி தம்பி, எந்திரிப்பானின்னு ஒரு லேடி சொல்லுது. ஏன்னா லேடினா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமான்னு கேட்குறேன். நியாயத்தை பேசுங்க. அவனுக்கு சீட்டில் தானே உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் உட்காந்துருக்க சீட்லேருந்து அவனை எழும்ப சொல்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. பஸ் இஸ் எ பப்ளிக் கேரியர். நீங்கள் வேணால் ரிக்வஸ்ட் வேணால் என்ன பண்ணலாம், அப்பா தம்பி அம்மாவில் நிற்க முடியலப்பா, கொஞ்சம் எழுந்துக்கிட்டு இடம் கொடுப்பா சொல்லலாம்ல. நீங்கள் போய் சொல்லலாம், தம்பி அக்காவில் நிற்க முடியலடா, காலையிலேருந்து டியூட்டி பார்த்துட்டு வர்றேன், கொஞ்சம் எனக்கு இடம் கொடுறான்னா எழுந்து இடம் கொடுப்பான். நீ எப்படி அவனை அக்யூஸாகவே ப்ளேம் பண்ணி வீடியோ எடுக்கிறீங்க? எப்படி படிக்கட்டில் போய் தொங்க சொல்கிறீங்களா, தொங்கி சாவ சொல்கிறீங்களா?
அவன் உட்காந்துருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பான், காலேஜுக்கு போயிட்டு வந்திருப்பான். அவனுக்கு இடுப்பு வலிக்காதா, காலை வலிக்காதா? உங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமான்னு கேட்குறேன். நான் அதுலயுமே அங்க முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்ததுங்கிறது தெரியாதுல்ல நீங்க சார். கேட்ட விதம் என்ன? நீங்க எப்படி கேட்குறீங்க? தம்பி எந்திரிப்பா அப்படியே கேட்டீங்க. ஏய் தம்பி, ஏய் எந்திரி எந்திரி, வயசானவங்களாம் நிற்கிறாங்க எந்திரி. அப்படியே என்ன மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பு கொண்டு வர்றீங்க? நீங்கள் ஒரு குரல் கொடுத்தா எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கல்ல. நாங்கள் 100 பேர் பைக்லேருந்து விழுந்தா எங்களை தூக்கி விட யாராவது வர்றீங்களா? அதுவும் லேடிஸ் விழுந்தா எல்லாம் தூக்கிட்டு விழுந்துடுறான், பைக்கில் வந்து தூக்கிடுறான். எது நியாயம் எது அநியாயம்னு விசாரிக்கிறதுக்கு எங்கள் நேரம் இல்லையாம்மா? அவங்க பீச்சில் அவர் பேசுனதை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. சரி, பேசுறது கூட கேட்டிருக்கலாம், எங்கள் நேரம் ஆகிட்டுங்க கிளம்புங்கன்னு கூட சொல்லியிருந்திருப்பார். இல்லை நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், கிளம்ப முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு இவர் ஆரம்பிச்சிருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்க. விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தை தானே காட்டுறீங்க, இன்னொரு பக்கம் என்ன இருக்குது? உங்கள் மூஞ்சை காட்டுறீங்களா? வீடியோ எடுக்கிறீங்க, உங்கள் மூஞ்சை காட்டுறீங்களா? ஏற்கனவே இப்படி தான் காரில் ஒரு புருஷன் முன்னாடிங்கிற மாதிரி சொல்லி ஃபோட்டோவெல்லாம் தோல் மேலெல்லாம் போட்டு எடுத்து என்ன திட்டினார் அவர். பார்த்தீங்களா அந்த வீடியோ வலைவலியில்? ஏம்மா உங்களை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு தான்மா போலீஸ் இருக்காங்க. கிளம்புங்க, நேரம் ஆகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறதுல என்னம்மா தப்பு? மிட் நைட்டில் நீங்கள் வர்றீங்கம்மா, உங்களை மடக்கின்னு யார் என்ன இது யாரும்மா அந்த வண்டியில் உட்காந்துருக்கு பொம்பளை யார் அப்படின்னு கேட்கதாம்மா போலீஸ் இருப்பாங்க. உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போனாங்க சொல்லுங்கள், உங்களை கடத்திட்டு போகிறாங்க, போலீஸ் மடக்குனாக்க சார் நீங்கள் என்ன கடத்துறானுங்கன்னு சொன்னால் அங்கனே உன்னை காப்பாற்றிடுவாங்கல்ல. அதுக்கு தானம்மா விசாரிக்கிறாங்க போலீஸு. அதுதான் சார், நான் விசாரிக்கிறதுல தப்பு இல்லை, அவங்க விஜிலண்டா இருக்காங்கன்றது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அங்க அவங்க இந்த ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கக்கூடாது, இந்த நேரத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடாதுன்னா இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாமே அப்படிங்கிறது தானே அவங்க அப்படியே போலீஸ் சொன்னோன்னு கேட்டு போறீங்களாமா? என்ன மாதிரி ஆர்கியூ பண்ணுறாங்க? ஒரு நாளும் போலீஸ் மக்கள்கிட்ட படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? இவங்க தான் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களாம்மா, வீடியோ எடுக்கிறாங்க, இவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. தவறுகள் போலீஸில் நடந்திருக்கலாம், நான் பேச்சில் வழக்கில் நான் இல்லைன்னா மறுக்கல. நான் அப்படி ஒன்றும் அவங்களும் ஒன்றும் தேவதூதர்கள் கிடையாது, நம்மளும் ஒன்றும் தேவதூதர்கள் கிடையாது. தவறுகள் நடந்திருக்கலாம். பட் என்ன மாதிரி இடத்துல உட்காந்துருக்கீங்க? முதல்ல நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கீங்களா? அந்த வேலை செய்கிறீங்க, வேலை செஞ்சாலும் உங்கள் டாக்ஸியோ இல்லை உங்கள் கேபோ இல்லை உங்கள் மோட்டர் பைக் எடுத்துகிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஏதாவது அப்யூஸ் பண்ண நடக்குமா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துலேருந்தே கேட்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க? அண்ணா யூனிவர்சிட்டி கிளாஸ் ரூமில் இருக்கீங்களா? அதுக்காக எங்கேயும் போகக்கூடாதுன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அப்படி சொல்லவே இல்லைம்மா. இல்லைம்மா, நீங்கள் வேறு மாதிரி இது எப்படி சொல்கிறது, நான் சொல்ல வந்த கருத்தே வேறு மாதிரி பேக் ஃபயர் ஆரம்பிச்சுட்டு உங்களை அப்படி சொல்லலைம்மா. நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஒரு அப்யூஸ்மெண்ட் நடந்த பிறகு எனக்கு இதுமாதிரி நடந்துருச்சின்னு நம்ம சொல்கிறத விட அந்த மாதிரி சூழலுக்கே போகாமல் இருக்கலாமே. இப்போ நான் மேல் நான் 10 மணிக்கு மேலே ஊர் சுற்ற மாட்டேன். இது என்னோட நண்பர்களே வந்திருக்காங்க கேட்டுக்காங்க, சுற்ற மாட்டேன். நான் 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோதான். என்னோடய என்ஜாய்மெண்ட் டைமாக இருந்தாலுமே 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே இங்கே சூழ்நிலை சரியில்லை. 4 பேர் வருவாங்க, தண்ணி போதையில் வருவான், கஞ்சா போதையில் வருவான், வம்பளப்பான், தேவையில்லாத பிரச்சனை தானே. நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் தானே. பாதுகாப்புக்கு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ 10 மணிக்கு மேலே வெளியில போகாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே அப்போவுமே நடந்துக்கிட்டு தானே இருக்குது. பகலில் நடக்குது, வீடுகளில் நடக்குது, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, சிறுமிகளுக்கு, சிறுவர்களுக்கு நடக்குது. இதை எப்படி சார் தடுக்க முடியும்? அந்த மாதிரி இருக்கிறது குழந்தைகளுக்கு நடக்கிறது அக்கப்பூரா அநியாயமா? அந்த காரணம் நீங்கள் வேற விதத்தை கேட்கல, வேற எதுவும் பதில் சொல்ல ஆரம்பித்தேன். குழந்தைகளுக்கு நடக்கிறது நம்ம அது ரொம்ப எப்படி சொல்கிறது, எவ்வளோ உச்சபட்ச தண்டனை கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸ்கூலுக்கு நம்பி அனுப்புகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புகிற பிள்ளைகள்கிட்ட தவறாக நடக்கிறவனா என்ன சொல்கிறேன், மிருகன்னு கூட சொல்லாதீங்க. எந்த மிருகமும் இங்கே ரேப் பண்ணுறது கிடையாது. மிருகத்துக்கிட்ட அந்த மாதிரி குணாதிசயமே கிடையாது, ரேப்பிங் சென்ஸே மிருகத்திட்ட கிடையாது. மனிதன்ட்ட தான் அந்த புத்தி இருக்குது, இழி புத்தி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலேன்னு சொல்கிறது. நம்ம 2 பேரும் பேசுகிறதே எனக்கு புரியலது. பாலியல் குற்றங்கள்ன்றதை தாண்டி குற்ற சம்பவங்களே சமீப காலங்களில் நிறைய வரதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேலம்ல, கெங்கவல்லியில கணவரே தன்னுடைய மனைவி, குழந்தைகளை வெட்டி கொள்ளக்கூடிய சம்பவம். இந்த மாதிரி சமீப காலங்களில் இவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடக்கிறது, ஏன் இதை இன்னும் தடுக்க முடியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. போதை ஒரு முக்கியமான காரணம், மறுக்கவே முடியாது. போதை டோப்பமைன் படிச்சிருக்கீங்களா? அது டோப்பமைன், அது முதல்ல கொஞ்சம் குடிக்கக்குள்ள டோப்பமைன் ஓப்பன் ஆகும், வேலை செய்யும். அப்புறம் அந்த போதைக்கு வேலை செய்யாது. அப்புறம் அதோட அதிக குவான்டிட்டி, குவார்ட்டர்னா ஆஃப் குடிக்கணும், ஆஃப்னா முக்கால் குடிக்கணும், ஃபுல்லு குடிக்கணும். அப்போ தான் அந்த டோப்பமைன் பிரெயின் ஓப்பன் ஆகும். அது உங்களை கிளர்ச்சி ஊட்டும் ஒரு பகுதி டோப்பமைன் ஓப்பன் ஆகிறது விருந்திக்கிட்டே போக ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே டோப்பமைன் ஒர்க் ஆகாது, சிறுமூளை முழுசாக பாதிக்கப்பட்டுரும். தற்கொலை எண்ணங்கள் வரும், கொலை செய்கிற எண்ணங்கள் வரும், தான் செய்கிறது சரி எது தப்பு எதுன்னு தீர்மானிக்கிறது சிறுமூளை. இது நீங்கள் இந்த மருத்துவ ரீதியாக சைக்காலஜி படிச்சிங்கன்னா அதில் தெரியும். இப்போ போதை ஒரு முக்கியமான காரணம், நான் மறுக்கவே இல்லைம்மா. நீங்கள் குடித்து விட்டு அவன் என்ன செய்கிறான்,
குடித்தவன் பூரா இம்பார்ட்டன்சி ஆகிடுறாமா. அதாவது ஒரு ஒரு பெண்ணை இவனால் திருப்திப்படுத்த முடியாதுன்னு இவன் மைண்ட் செட்டே உருவாயிடுது. குழந்தைங்களை கை வைக்கிறது அதுவும் ஒரு காரணம். ஒரு ஒரு அடல்ட்ஸ் ஒரு ஒரு லேடி ஒரு பெண்ணிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை காரி துப்பிடும். அது நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு வெளில சுற்றியாடணும் உண்டு தானே. ஆனால் ஒரு குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அந்த ஒரு சைக்காலஜி ரீதியாக இவன் பாதிப்பு. நம்ம லேடிகிட்ட போகிறத விட இங்கே போகிறது, இந்த குழந்தைங்கள்ட்ட தன்னோட இச்சையை தீர்த்துக்கிறது. அது போதை ஒரு முக்கியமான காரணம். போதை அதிகரிக்க 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 உங்கள் மெட்டபாலிசம் மாற 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 போதையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே கிளர்ச்சி ஆகுமா, அதிகமாகும். நம்ம குரங்கு மாரி ஓடிக்கிட்டே ஓடியாந்துட்டு இருப்போம். அப்படியே போதை ஏற 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 அப்படியே மந்தியாகி உங்கள் செயல்பாடு குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஹார்மோன்ஸ் பிளாக் ஆகக்குள்ள ஒரு கணவனாக இருக்கிற தகுதியை இழந்துருவோம். இவன் இழந்த பிறகு அவளை சந்தேகப்படுறது தான். அவளை வந்து குற்றவாளி ஆக்கணும். இந்த சொசைட்டியோட கட்டமைப்பு அது. நீ என்னை வந்து ஏதாவது சொல்லணும்னா அதிகபட்சம் ஒரு என்னை சொல்லணும்னா மனநோயாளின்னு சொல்லலாம், இல்லை மது நோயாளின்னு சொல்லலாம். ஒரு ஆம்பளையை கரெக்டு தானே, குடிச்சிட்டு பேசுகிறான் போல இருக்குது அப்படின்னா. ஆனால் ஒரு பொம்பளையை ஈஸியாக கார்னர் பண்ணிடலாம். எதில்? கேரக்டர் அசாசினேட் பண்ணிடலாம். அவள் கிடக்கிறா தப்பான பொம்பளை அப்படின்னு சொல்லி ஒரே வேரில் முடிச்சிடறான். இது ஆண்களுக்கு ரொம்ப எளிதான விஷயம். அப்போ மனைவியை சொல்கிறதுக்கு என்ன, மனைவியை கெட்டவன்னு சொல்லி குழந்தைங்களை வெட்டி கொண்டு இருக்கான் பாரு பைத்தியக்காரன். அவனெல்லாம் என்னம்மா சொல்லு, இதுக்கு என்ன சொல்கிறது? நான் இப்போ அப்யூஸ்மெண்ட் பீச்சில் வந்து பொண்டாட்டி தானே புருஷன் தானேன்னு கேட்டது கொந்தளிச்சிங்களா, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது. உங்களுக்கு சாதாரண புருஷன் மாட்டியான்னு கேட்டான், ஒரு போலீஸ்காரன் தானே கேட்டான், இதில் என்ன இருக்குது கொந்தளிச்சிங்களா. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது? பைத்தியக்காரன் பிள்ளையை பிடிச்சி வெட்டியிருக்கானம்மா. பாவம், அந்த பிள்ளைக்கு சந்தனம்லாம் தடவி பெரிய பிள்ளை ஆகிருக்கும் போல இருக்குது, பாவமாக இருக்குது. அப்போ இவன் இது எப்படி வாழ்கிறது? இங்கேம்மா கடலூர்லம்மா தண்ணி அடிக்க பொண்டாட்டி காசு தரல, தூங்கிட்டாங்க. இவன் என்ன செய்கிறான், ஒரு கல்லை தூக்கி தம்முன்னு தள்ள போடுறான். பார்த்தா அது அவனுடைய பொண்டாட்டி இல்லை, அது அவனுடைய குழந்தை பையன், தூங்கின பொண்ணு தலையில் விழுந்துட்டு கல் விழுந்து கொள்கிறான். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? போதை தானே இதுக்கு. நல்லது கெட்டது தெரியாமல் போயிட்டு இல்லைம்மா, போதை தான் காரணம். அதோட மாற்று கருத்தே கிடையாது. பல்லடம் கொலை வழக்கு நம்மளே முன்னாடி பேசியிருந்தோம். அந்த தாய் தந்தை மகன் இவங்கள செந்தில்குமார் அலமேலு ஞான ஆமா பவாரியா கும்பல் தான் இதுக்கு சந்தேகப்படுறாங்க போலீசார் அப்படின்னு. பட் ஆனா 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து போலீசார் இது நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லி ஒத்துக்கணும்ட்டு காவல்துறையினர் கூட்டிட்டு போய் மிரட்டுறதா சொல்லி ஒரு பெண்ணே வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த என்னுடைய மருமகனை கூட்டு போய் அடிச்சு 5 லட்ச ரூபா தரோம், நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு ஒத்துக்கோங்கன்ற அவங்களே ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இங்க நடந்தது என்ன சார்? அதாவது கொலை வழக்கை பொறுத்தவரையிலும் யாரையும் ஒத்துக்க வைக்க முடியாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் முரண்படுறேன். போலீஸை அடிச்சுட்டு போயிருக்கலாம், அடிச்சு கூட இருக்கலாம், அது விசாரணைக்க வேண்டி. ஆனால் கொலை வழக்கில் ஒத்துக்க வைக்க முடியாது. கொலை வழக்கு, ரேப்பு இதெல்லாம் ஒத்துக்க வைக்க முடியாது. ஏன்னா கொலை வழக்கில் ஒத்துக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வேணும். இப்போ எதுக்காக வேண்டி நீ கொலை பண்ண அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். அது வந்து புதுசாக ஒத்துக்க வைக்கிறவனால கொண்டு வரவே முடியாது. நீங்கள் 5 லட்சம் எங்கே இருந்து கொடுப்பாங்க? போலீஸ் கையிலேருந்து கொடுப்பாங்களா? சொல்லுங்கள், கையிலேருந்து கொடுப்பாங்களா? எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி அவங்க வந்து அவங்க பேட்டியும் போதே ஒரு காவல்துறை அதிகாரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறாங்க. உடனே அந்த காலையும் கட் பண்ணுறாரு அவர். இது அவங்க வேற ஒரு குற்றவாளி இல்லாத ஒருத்தரை வந்து சமுதாய ரீதியாக கார்னர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புதில்ல. இல்லை, அது தப்பு. நம்ம நாட்டுடைய பழங்குடி மக்கள் அவங்க தான் பூர்வீக குடிகள். விசாரணைங்கிற பேரில் பேசியிருப்பாங்கம்மா. இப்போ எல்லாமே எல்லோரும் ரெக்கார்டிங் பண்ணுறாங்கம்மா. யார்கிட்டையும் யாரையும் பேசுகிற மாதிரியே இல்லை. எல்லாம் ரெக்கார்டிங் தான், எல்லாம் ஸ்பீக்கர் தான், எல்லாம் வீடியோ தான். என்னத்தை விசாரிக்கிறது? ஒரு போலீஸ்காரவங்க அந்த கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க பல கோணங்களை விசாரிக்கிறாங்க. இப்போ பவாரியார்களை சந்தேகப்பட்டோம், உள்ளூர்வாசிகளை சந்தேகப்பட்டோம், தூத்துக்குடியில் ஒரு டீமை சந்தேகப்பட்டோம், குடும்பத்துக்குள்ளேயே சந்தேகப்பட்டோம், பொண்டாட்டியை சந்தேகப்பட்டோம். எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பார்த்துக்கிட்டு தானே நம்மளும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம். கமெண்ட்டில் பூரா கேட்குறாங்க, அண்ணா பவாரியா இது திருப்பூர் கொலையை பற்றி அப்டேட் சொல்லுங்கள். ஏன்னா எல்லார்கிட்டையும் க்யூரியாசிட்டி இருக்குது. யார் அதை பண்ண? நானும் தினம் செய்தித்தாள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுலையாவது உள்ள ஏதாவது கிளிக் ஆகுதான்னு. அப்போ ஒரு தரப்பில் இவங்களை கூட கூப்பிட்டு விசாரிச்சிருக்கேன். எனக்கு ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், ஸ்டேவேஞ்சர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எனக்கு அந்த நம்பிக்கை குறையலை. இவங்க இல்லை, அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து டெல்லி போவாங்க, டெல்லியிலேருந்து இங்கே வருவாங்க. அவங்களுக்கு எதுவும் இலக்கு இருக்காது. ஸோ அவங்க கூட பண்ணியிருக்கலாம், மேபி இருக்கலாம், நம்ம இன்னாருன்னு சொல்ல முடியாது. அப்போ போலீஸ் விசாரணையில் இவங்களை அழைச்சிட்டு போய் ஒருத்தவங்களை ஒரு கொலை வழக்கில் விசாரிக்கவே கூடாதுங்கிறது கிடையாதுமா. என்னையை விசாரிக்கலாம், உன்னையே விசாரிக்கலாம், அந்த அண்ணாவை விசாரிக்கலாம், யாரை வேணால் விசாரிக்கலாம் அழைச்சிட்டு போய். அது விசாரணை நடந்திருக்கலாம். பட் போலீஸ்காரவங்க 5 லட்ச ரூபா தர்றேன் ஒத்துக்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தப்பு. அது அந்த காவல்துறை மேலே கண்டிப்பாக டிஜிபி நடவடிக்கை எடுக்கணும். அதான் அதுமாரி சொன்னாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிங்க.